மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பல நேரங்களில் நம்ம ஒரு கல்லூரியோ ஒரு கோர்ஸோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னாக்கா, இதற்கு முன்னால் படித்த மாணவர்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். அது நம்ம உறவினர்கள் சார்ந்திருக்கலாம், நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சோர்ஸில் நமக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கலாம். இது நல்ல விஷயம். அதாவது ஏற்கனவே அங்கே படித்தவர்கள்ட்ட கேட்குறது அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனைனா, அந்த நம்ம கேட்குற நபர் சரியான நபராக இருக்கணும். ஒரு ராங் எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு நம்ம கேட்டுட்டோம்னா, தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் தன்னுடைய சொந்த பர்செப்ஷனை தான் அவன் சொல்ல ஆரம்பிப்பாரே தவிர நடுநிலையான கருத்துக்கள் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் போக்குரித்தனம் பண்ணுறவனாகவும் இவன் சரியான பிஹேவியர் இல்லைன்னா அந்த காலேஜ் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். உடனே காலேஜ் மோசமான காலேஜ்னு அவன் சொல்கிறத வச்சு நம்ம மோசமான காலேஜ்னு எடுத்துக்க முடியாது. இவன் சரியாக படிக்காததால் 4 அரியர்ஸ் வாங்கியிருக்கலாம். பட் இல்லை அந்த காலேஜில் எப்போ பார்த்தாலும் அரியர்ஸ் தான் வருதுன்னு பொதுமைப்படுத்த முடியாது. அதனால் இப்போது எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கேட்குற உதாரணம், அந்த கடந்த கால உதாரணம்ங்கிறது சரியான உதாரணமாக இருந்தால் தான் அவங்க நமக்கு சரியான கருத்துக்களை பாஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தப்பான நபர்கிட்ட போய் கேட்கும்போது அவர்கள் சொல்கிற தகவலை நம்ம நிஜம் நினச்சிக்கிட்டு எடுக்கிற முடிவு நமக்கு தப்பான முடிவாக லைஃப்பில் போயிட்டு மாறிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பல நேரங்களில் அந்த மாதிரி நம்ம தப்பு செஞ்சிடறோம். ஸோ கவனமாக இருக்கணும். அதனால் யாராவது இதற்கு முன் ஒரு கல்லூரியை பற்றியோ ஒரு படிப்பை பற்றியோ இதற்கு முன்பு அங்கு படித்தவரை பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னா, உண்மையிலே அவர் ஒரு சரியான தோழா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அதுதான் சரியாக இருக்கும். இது பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.